السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء المرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وعليه وصحبه أجمعين. கூத்தாநல்லூர் மஸ்ஜிதியா தெரு சார்பாக ரசூல் மீலாது கமிட்டியின் 15ஆம் ஆண்டு மார்க்க உபன்யாச நிகழ்ச்சி மற்றும் திருக்குர்ஆன் பேச்சு போட்டியினுடைய இறுதி நாளிலே அமர்ந்திருக்கிறோம். இதுவரை எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பான முறையில் நடத்தி தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இனி இன்றைய தினம் இறுதி நிகழ்ச்சியில் ஆரம்பமாக கிராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக வேண்டி நமது பெரியப்பள்ளி ஹிஃபுல் மதரசா ஃபைசுல் பாக்கியாத் மதரசாவின் மாணவர் KA அப்சல் அஹமது அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا الشمس كورت وإذا النجوم قدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حصرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت وإذا الجنة أزلفت علمت نفس ما أحضرت فلا أقسم بالخنس الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول قريب ذي قوة عند ذي العرش مقيم مطاع ثم أمين وما صاحبكم بمجنون ولقد رآه بالأفق المبين وما هو على الغيب بضنين وما هو بقول شيطان رجيم فأين
يذهبون إن هو إلا ذكر للعالمين لمن شاء منكم أن يستقيم وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அடுத்ததாக புகழ் கீதம் இசைப்பதற்காக வேண்டி தீன் இசை குரலோன் ஜனாப் எம்ஏ ஷேக் முஜீபுர் ரஹ்மான் குத்தாநல்லூர் அவர்களை அழைக்கின்றேன். மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லாஹ். மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லாஹ். ஹக்கின் ரகசிய நூருல்லாஹ் ஹக்கின் ரகசிய நூருல்லாஹ் அஹ்மத யா ரசூலல்லாஹ். மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லாஹ். தகோன் ரகுமான் அருள் கொடையாய் தாரணி எங்கும் செலுத்திடவே தாழ்ந்தோர் உயர்ந்தோர் ஒன்றெனவே தகைமிகு உரிமை வழங்கிடவே மக்கள் வாழ்வு மலர்ந்திடவே மக்கள் வாழ்வு மலர்ந்திடவே மன்னாதி மன்னருக்கும் ஆபரன் தூதாய் மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லாஹ். பஞ்சையர் உதவும் நெஞ்சினராய் பகைவரும் பணியும் அதிபதியாய் கொஞ்சிடும் குரசி குளமணியாய் குவிரிருள் போக்கிடும் தீஞ்சுடராய் தஞ்சமே வழங்கும் மகிபதியாய் தஞ்சமே வழங்கும் மகிபதியாய் குணம் தழைக்கும் ஆமினார் பொன்னான கனியாய் மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லாஹ். விதவையர் வாழ்வு மலர்ந்திடவே வேதனை அடிமை நீங்கிடவே நாகன் ஒருவன் என்றிடவே அந்த போதனை முறையை புகழ்ந்திடவே காதம் கஸ்தூரி கமழ்ந்திடவே காதம் கஸ்தூரி கமழ்ந்திடவே கருதி இறைதாசன் ஈமான் இந்நாளும் கொள்ளவே மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லாஹ். ஹக்கின் ரகசிய நூருல்லாஹ் ஹக்கின் ரகசிய நூருல்லாஹ் அஹ்மத யா ரசூலல்லாஹ். மக்காவில் உதித்த எழில் நிலா மன்னர் முஹம்மது நபியுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக கூத்தாநல்லூர் ரசூல் மீலாது கமிட்டியாளராகிய ஜனாப் KH முகமது அஹ்னாப் BSc அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும்
நிகரில்லா அன்புடையும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தினாலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தினாலும் எனது வரவேற்பு உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ரசூல் மீலாத் கமிட்டியின் 15ஆம் ஆண்டு மார்க்க உபன்யாச போட்டி மற்றும் குர்ஆன் போட்டி பேச்சு போட்டி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. முதல் நாளும் மற்றும் இறுதி நாளும் நிகழ்ச்சியிலும் தலைமை பொறுப்பு ஏற்ற பெரியப்பள்ளி இமாம் மௌலானா மௌலவி அல்-ஹாபில் அல்-ஹாஜ் ஜனாப் ஏஎல் முகமது அலி அன்வாரி பாக்கிவி ஆலிம் அவர்களையும் கடந்த 4 நாட்களாக போட்டியின் நடுவராக கலந்து கொண்ட மேலைப்பள்ளி இமாம் மௌலானா மௌலவி அல்-ஹாபில் அல்-ஹாஜ் ஜனாப் எஸ் அப்துல் ரஹீம் சிராஜ் அவர்களையும் ஃபைஜுல் பாக்கியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலானா மௌலவி ஜனாப் KN அப்துல் ரஹ்மான் பாக்கவி அவர்களையும் தைக்கால் பள்ளி இமாம் மௌலானா மௌலவி அல்-ஹாபில் அல்-ஹாஜ் MS அஹ்மத் மீரான் ஃபைஜி அவர்களையும் மற்றும் இன்று சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள புதக்குடியின் பெரியப்பள்ளி வாசலின் இமாம் மௌலானா மௌலவி ஜனாப் K முகமது ரஃபியுதீன் பாக்கவி அவர்களையும் வருக வருக என ரசூல் மீலாத் கமிட்டியின் சார்பாக வரவேற்கின்றோம். கிராத் ஓதி துவங்கிய KA அப்ஜல் அகமது அவர்களையும் புகழ் கீதம் பாடிய அண்ணன் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளையும் மற்றும் அவர்களின் பெற்றோர்களையும் உறவினர்களையும் ரசூல் மீலாத் கமிட்டியின் சார்பாக வரவேற்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் போல் எவ்வருடமும் எங்களது மார்க்க உபன்யாச போட்டி நிகழ்ச்சியை நடைபெற எல்லாம் அல்லாஹ்விடம் துஆ செய்தவனாக எனது வரவேற்பு உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.